வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த மனசை பார்த்து மட்டும்தான் காதல் வரும்னு ஒரு ஃப்ரேஸை கேள்விப்பட்டிருப்போல, அதை உடச்சி மனசை தாண்டியும் காதல் வரும் அப்படின்றத மன நோயாளிக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா 2 பேர் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பெரும்பாலான ஊடகங்களில் ஹரிஷ் கல்யாணோட திருமணத்தை பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே நாளில் இன்னொரு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பற்றி இப்போ கொஞ்சமாக ஊடகங்களில் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு விஷயங்கள். ஆக்சுவலாக நாங்கள் கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க இந்த ஒரு கதை. இப்போ நம்மளோட சமகாலத்தில் நடந்திருக்க ஒரு வித்தியாசமான புரட்சினே சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயம் அது. நான் இந்த அளவு பில்டப் கொடுக்குறேன்னா கண்டென்ட் அவ்வளோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். என்னென்னா, மனநோயாளிகளாக இருந்து குணமடைஞ்ச பிற்பாடு அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. எல்லாம் உடனுக்குடனே நடந்திருக்கு. அதுவும் மனநோயாளியாக அவங்க இருக்கும் போது சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்களே, அப்போவே காதல் மலர்ந்திருக்கு. எவ்வளோ புதுசாக இருக்குல்ல. அதுவும் இவங்களோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா தமிழக அமைச்சர் தலைமையிலே நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள். அதுவும் இவங்களோட சொத்து பத்தியில் ஒரு சில விஷயம் வெளியே வந்திருக்கு. இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இப்போ கண்டென்ட் உள்ள ட்ராவல் பண்ணலாம். இந்த நிற்கிறாருலங்க, இவர் பேர் மகேந்திரன். 42 வயசு இவருக்கு. இவர் நம்ம சென்னையை சேர்ந்தவர் தான். இங்கே நிற்கிறாங்களே, இவங்க பேர் தீபா. இவங்க வயசு 36. இவங்க வேலூரை சேர்ந்தவங்க. நம்ம மகேந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனையால் அவருக்கு மன அழுத்தம் அதிகரிச்சிருக்கு. அது நாள்பட மன உளைச்சலாக இருந்து அப்படியே மன நோயாக மாறியிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்தே தீரணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாரு. 2வதாக தீபா இருக்காங்களா, இவங்க அவங்களோட அப்பாவை இழந்துட்டாங்க. ஸோ பெண் குழந்தைங்களுக்கு அப்பாவை எந்தளவு பிடிக்கணும் நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். இந்த இழப்பை அவங்களால மன ரீதியாக தாங்கிக்கவே முடியல. அது அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் மனநோயாக மாறி நின்றுச்சு. ஸோ இப்படி 2 பேருக்கும் 2 விதமான பிரச்சனை. அதுவும் மகேந்திரனுக்கு இன்னொரு சொல்லப்படாத காரணம் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பணம் இருக்கிறதுனாலேயே, சொத்து அவ்வளோ இருக்கிறதுனாலேயே அவர் மனநோய்க்கு ஆட்பட்டதான் சொல்லப்பட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம போக பேசலாம். ஸோ இப்படி 2 பேர் என்ன பண்ணுறாங்க, 2 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் இருக்க கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உள் நோயாளிகளாக சேர்றாங்க. அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியே ஃபுல்லாக சிகிச்சை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க உள்ளே போய் சேர்ந்தாங்களே, அந்த டைம்லேயே காதல் அப்படின்றது அப்படியே மலர ஆரம்பிச்சிருக்கு. அது சம ஸ்டோரி. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகம் இருக்குல்ல, அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். இந்தியாவோட 2வது மிகப்பெரிய மனநல மருத்துவமனை வேறு எங்கேயோ இல்லை, நம்ம சென்னையில் இருக்க கீழ்ப்பாக்கம். அதுதான் 1794 ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதை நிறுவனது கிழக்கிந்திய கம்பெனிங்க. நம்ம ஆண்டு போனாங்க பாருங்க, அதே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான். அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. பெரிய விஷயம். இப்போ இந்த கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் இருக்கிறவங்களோட அந்த இன்மேட்ஸ் இருக்காங்களே, அவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 723 பேர். இதில் பெண்கள் மட்டுமே 246 பேர். இத்தனை பேரில் 2 பேராக இருந்தவங்க தான் நம்ம மகேந்திரனும் தீபா அவர்களும். கிட்டத்தட்ட 228 ஆண்டுகால வரலாற்றில் முறையாக இந்த காப்பகம் சார்ந்து காதல் மலர்ந்திருக்கு. அது திருமணத்தில் முடிஞ்சிருக்கு. 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் பயனா இவங்க 2 பேரை குணமடைஞ்சிட்டாங்க. முழுமையாக அந்த மனநோய் இருக்குல்ல, அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த இவங்க அவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்ற விஷயத்த அங்கேருந்த டாக்டர்ஸை உறுதிப்படுத்தின பிற்பாடு தான் இவங்க 2 பேருக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது வேலை செய்கிற பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அந்த காப்பகத்தில் இருக்க கேர் சென்டரில் தங்கினபடியே தான் இவங்க 2 பேரும் வேலை பார்த்துருக்காங்க. அது என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகேந்திரன் இருக்கார் பாருங்க, சாதாரணமான நபர் இல்லைங்க, எம்பில் படிச்சிருக்காரு. ஓகேவா. மகேந்திரன் அவர்களுக்கு அந்த காப்பகத்திலேயே நோயாளிகளுக்கான பயிற்சி மையம் இருக்குல்ல, அதோட பராமரிப்பாளர் அப்படின்ற வேலையை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா இருக்காங்களே, இவங்களும் சாதாரணமாக கிடையாது, ஆசிரியர் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் நல்லா படித்தவங்க. இவங்க அதே காப்பகத்தில் இருக்க பேக்கரியில் வேலை கிடைக்கிது. இப்படி 2 பேருமே அந்த காப்பகத்துக்குள்ளேயே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எரர் கூட கிடையாது. அதாவது பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க திடீர்னு பேஷண்ட் மாதிரி பிஹேவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. முழுமையாக வெளியே வராமல் இருந்திருக்கலாம். அது போல் விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு எரர் கூட இல்லைங்க அவங்களோட பதிவில். அந்தளவு தெளிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மருத்துவர்களுக்கே பெரிய சந்தோஷம். பரவாயில்லையே, பர்ஃபெக்டாக 2 பேரும் ரெக்கவர் ஆகி வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்களோட காதல் கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க சிகிச்சைக்காக அந்த காப்பகத்தை வந்து சேர்றாங்களே, அந்த இடத்துல இவங்களோட ஃபர்ஸ்ட் சைட்லேயே 2 பேருக்கும் காதல் மலர்ந்திருக்கான். பார்த்ததும் காதல் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காதல் 2 பேருக்கு இடையில. இல்லை உடனே நம்ம மகேந்திரன் கேட்டுட்டு இருக்காப்லையா, நம்ம திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேரும் துணை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகேந்திரனுக்கு ஃபேமிலி கிடையாது, இவங்க அப்பாவை இழந்துட்டாங்க. ஸோ 2 பேருக்கு துணை கிடையாது. இதனால தான் மகேந்திரன் பார்த்து பிடிச்ச உடனே மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காராம். ஆனால் தீபா அவர்கள் உடனே ஓகே சொல்லியாங்க. சில நாட்கள் வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்காங்களாம். அவரையும் காக்க வச்சிருக்காங்களாம்.
அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு தான் அவரோட காதலை தான் ஏற்றுக்கிட்டதாகவும் திருமணம் பண்ண தான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதுக்காக தீபா ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காங்களாம். அதாவது நான் ரொம்ப நேசிச்சு என்னோட அப்பாவை இழந்துட்டேன். என்னோட அப்பாவை இழந்த என்னோட காயம் இருக்குல்ல, அந்த காயத்துக்கு நீங்கள் தான் மருந்தாக இருப்பீங்க நம்பி நான் ஓகே சொல்கிறேன்னு இவங்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான், காதல் மறந்துருச்சு, கட் பண்ணா திருமணம். இப்பேற்பட்ட காதலுக்கு அந்த காப்பகத்தில் இருக்கிற எல்லாருமே ஓகே சொல்லிடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் யாருமே ஒத்துக்கலைங்க. கிட்டத்தட்ட 2 ஃபேமிலிஸில் பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, அது போல தான் இந்த காப்பகத்தில் இருந்த எல்லாருமே இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது போல் சிகிச்சை முழுமையாக பெற்று குணமடைகிறதுக்கு முன்னாடியே காதல்லாம் சொன்னால் ஏற்றுக்க முடியாது சொல்லிட்டு தடையை விதிச்சிருந்தாங்க இதுக்கு. அதுக்கப்புறமா குணம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி இருந்த அதே ஸ்டாண்டில் தான் நின்றுருக்காங்க. இதுக்கப்புறம் அங்கேருந்து யாராலும் எதுவும் பண்ண முடியல. இது வேற லெவல் லவ்வாக இருக்கேப்பா, ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஏற்றுக்காம இருந்தால் சரி இருக்கான்னு சொல்லிட்டு காப்பகத்தில் இருந்த எல்லாருமே அந்த காதலை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இவங்க 2 பேருக்கும் இந்த தூரத்து ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட காதுகளுக்கும் விஷயம் போகுது, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மணமகன் மணமகள் இவங்களோட சம்மதத்தை தாண்டி வேற யாரோட சம்மதம் வேணும்? ஏன்னா வாழ போடுறது 2 பேர் தான். எல்லாம் ஓகே சொல்லி முடிச்ச பிற்பாடு இன்விடேஷனை தயாரிக்கிறாங்க. வேற லெவலில் இருக்கீங்க. அதில் எனக்கு ஈர்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒருத்தரை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னா அவரோட கல்வி அவரோட அறிவு இதை பேஸ் பண்ணியும் அவரோட செயல்பாடுகளை பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரலாம் வேற லெவல் படிப்புங்க. அந்த பேருக்கு அப்புறம் பட்டங்கள் வரும் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கினதெல்லாம் அதை கொஞ்சம் பாருங்களேன் நீங்களே. நம்ம மகேந்திரன் பிகாம், எம்பிஏ, எம்ஃபில், அதுக்கப்புறம் ஒரு படிப்பு வேறு. நம்ம தீபாவளிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஏ, பிஎட். இன்விடேஷனாக அச்சடிச்சாச்சு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, மீடியா கவரேஜ் வரைக்கும் சொல்லியே முடிச்சாச்சு. அக்டோபர் 28 இனிதே திருமணம் அரங்கேறுதுங்க. இதை தான் சொன்னேன். இதே நாள் தான் நடிகர் ஹரிஷ் கல்யாணுக்கும் திருமணம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நட்சத்திரங்களோட திருமணத்துக்கு தான் மக்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லைங்க. அந்த திருமணத்துக்கு மக்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை விட ஒரு படி மேலே இந்த திருமணத்துக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ஹரிஷ் கல்யாண் தம்பதியே வாழ்த்துவாங்க இவங்களை. அப்பேற்பட்ட திருமணம் இது. இந்த திருமணத்துக்கு சிறப்பு விருந்தாளியாக வந்தது வேற யாருமே கிடையாது, நம்ம தமிழக அமைச்சர் இருக்கார்லங்க மா சுப்பிரமணியம் அவர்கள். அவர் தான் வந்தாங்க. அவர் வந்து தாலி எடுத்து கொடுக்க மகேந்திரன் அந்த தாலியை வாங்கி தீபா அவர்கள் கழுத்தில் கட்டினாப்புல. மருத்துவமனை ஊழியர்களாக இருக்கட்டும், அந்த கீழ்ப்பாக்க ஹாஸ்பிட்டல் சார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகள் அவங்களா இருக்கட்டும், அண்ட் உறவினர்களாக இருக்கட்டும், எல்லாரும் புடைசூட இந்த திருமணம் இனிதே நடந்து முடிஞ்சது. அதுவும் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க பாடல்கள்லாம் பாடி மணமக்களை அவ்வளோ மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே கொண்டு போயிருந்தாங்க. திருமண பரிசுகள் அப்படின்றது எவ்வளோ இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் திருமண பரிசு அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைச்சர்கள் கொடுத்திருந்த அந்த ஒரு விஷயம் தாங்க சொல்லணும். என்னன்னா கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் வார்டு மேற்பார்வையாளராக செயல்படுவதற்கான பணி ஆணையை இவரே வழங்கியிருக்காருங்க. ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, அந்த தம்பதிக்கே சேர்த்து வழங்கியிருக்காப்புல. எவ்வளோ பெரிய கிஃப்ட் பார்த்தீங்களா. அமைச்சர் அவர்கள் தம்பதியர் அவர்களுக்கு மணமக்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். வருகை தந்துள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி. மா சுப்பிரமணியம் சார், வெற்றி அழகன் சார் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்குது. எங்கள் வெட்டிங் இவ்வளோ கிராண்டாக இருக்கும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. எங்கள் வீட்டில் நடத்தி வச்சுருந்தா கூட இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ கிராண்டாக இருக்கும்ன்றது கண்டிப்பாக அது அதாவது வார்த்தைகளால் சொல்லக்கூட சந்தோஷத்தை நாங்கள் இருக்கிறோம். பேச்சே வரல, நிறைய பேசுவேன் நான் ஸ்டேஜில், இப்போ என்னால் பேசவே முடியல. இது ஆக்சுவலாக ஒரு ஹிஸ்ட்ரி. 228 இயர்ஸில் இது மாதிரி ஒரு மேரேஜ் நடந்ததே இல்லை. இதுக்கு சப்போர்ட் பண்ண எங்களுடைய டைரக்டர் பூர்ணச்சந்திரிகா மேடம் அண்ட் டீம், அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண ஆர்எம்ஓ சுமதி மேடம் அண்ட் டீம், எனக்கு சப்போர்ட் பண்ண ஆர்எம்ஓ சங்கீதா மேடம் அண்ட் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருமணம் செய்து கொள்வதற்குரிய முழு தகுதிகளையும் பெற்றிருக்கிறார் மரியாதைக்குரிய அம்மையார் பூர்ணச்சந்திரிகா அவர்கள். நேற்றுக்கு நான் இந்த செய்தியை பார்த்த உடனே நான் திண்டிவனத்துக்கு ஒரு திருமணத்துக்கு போயிட்டு இருந்தேன். உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்லாம் வந்திருக்கு, அவங்களுக்கு திருமணம் சொல்லியிருக்காங்க, உடல் திடகாத்திரம் மற்றும் அந்த இதெல்லாம் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க எல்லாம் பக்கா பெர்ஃபெக்ட் சார். உங்க உறவினர்களிடத்தில் சம்மதம் கேட்டீங்களான்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஆக இது திருமண விதிமுறைகளின் முழு அந்த சட்ட விதிகள் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, 2 பேருமே கூட முழு சம்மதம். உறவினர்களும் இங்க புடைசூழ வந்திருக்கிறாங்க. இப்ப 2 பேருக்குமே அவங்க உறவினர்களும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனவே இந்த திருமணத்தில் நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு
நான் இப்ப அழையா விருந்தாளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் இந்த கல்யாணத்துக்கு நானாவே எப்படியாவது வரணும். என்ன பொண்ணு மாப்பிள்ளையும் கூப்பிடல, இயக்குனரும் கூப்பிடல, இருந்தாலும் நான் வரணும்னு வந்தேன். பத்திரிகையில செய்தி பார்த்த உடனே நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்துல கலந்துக்கணும்ன்ற அந்த ஆசையோட வந்தேன். அந்த வகையில இன்னைக்கு இந்த 2 பேரும் ஒரு 2 வருஷத்துக்கு மேல இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து மட்டும் இல்லாம இருமனமும் ஒரு மனதாகி இவர்கள் இருவரையும் ஒருவர் விரும்பி காதலித்து இன்றைக்கு திருமணம் செய்து கொள்ளுகிற ஒரு நல்ல சூழலுக்கு வந்திருக்கிறார்கள். 2 பேருமே பட்டதாரிகள் என்று நினைக்கிறேன். 2 பேருமே பட்டதாரிகள். ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நம்முடைய வெற்றியழகன் வந்த உடனே இங்க சொன்னாரு, இப்ப 2 பேருக்குமா நாங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த திருமண முயற்சியில் ஈடுபட்டோம், சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. இப்ப இவங்க வெளியில போய் இனிமே குடும்ப சமேதரா நல்லபடியா வாழறதுக்குள்ள அந்த வாய்ப்புகளையும் நாங்க நட்பு வட்டாரம் சேர்ந்து பண்ணுவோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பர்மனன்ட் ஒரு ரெவன்யூ இருந்தா மட்டும்தான், ஒரு நிரந்தரமான வருமானம் இருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா வாழ்க்கையில் இருக்கலாம். அதுக்கு ஏதாவது பண்ணணும்னாரு. உடனடியாக நம்ம இயக்குனர் நல்ல வேலையா டிஎம்இயும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை கல்லூரி முதல்வரும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நம்முடைய பூர்ணச்சந்திரிகா மேடமையும் கூப்பிட்டு கேட்டோம். எம்எல்ஏ இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, 2 பேருக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்கான வழியை பண்ணி கொடுக்கலாமா? ஏன்னா அவங்க 2 பேரும் இங்கிருந்து குணமடைந்து இங்க இருக்கிறவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுல விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்க வெளியில போய் ஏதோ ஒரு வேலை பண்றதை விட நாங்க இங்கிருந்து எங்க சக நண்பர்களுக்கு, சக தோழியர்களுக்கு நாங்க அவங்க கூடவே இருந்து சர்வீஸ் பண்ற வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, அதில் நாங்க வாழறதுக்கும் எங்களுக்கு பொருளாதார ரீதியா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் சொன்னாங்க. அவங்க கையிலையும் ஒப்புதல் வாங்கிட்டோம். உடனடியா நம்ம மேடம் கையில கூப்பிட்டு சொல்லி சிஎம் இன்சூரன்ஸ் ஃபண்ட்ல அந்த வார்டு மேனேஜர்னு ஒரு பொறுப்பு தரலாம். அந்த பொறுப்புக்கு அதிகபட்ச சம்பளமா ஒரு 15,000 ரூபாய் தரலாம். இப்ப 2 பேருக்குமே இன்று முதல் இங்கே பணி நியமனம் தரப்படுகிறது. ஆளுக்கு 15,000 ரூபாய் சம்பளம், 2 பேருமே இங்கே பணியாற்றலாம். இந்த 15,000 ரூபாய் சம்பளங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை 5லிருந்து 10% வரைக்கும் ஊதிய உயர்வும் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அதை ஒரு 5-10% மேடம் இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நிச்சயமா அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களுடைய வேலை இருக்கும். அதனால ஒவ்வொரு வருஷமும் அதிகபட்ச ஊதிய உயர்வு என்னவோ அந்த 10%, 10% உங்களுக்கு ஊதிய உயர்வு வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி எம்எல்ஏ சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. இந்த ஊர் எம்எல்ஏ நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நிக்கிறவரு, உங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா இருப்பாரு. இந்த நேரத்தில் ஒரு உறுதிப்படுத்தாத தகவலை வெளியே கசிஞ்சிருக்குங்க. அதை பற்றி நான் தம்பதியதுக்கு அப்புறம் ஓப்பனை பண்ணி சொன்னதான் உண்மை புரியும். ஆனால் அந்த தகவலை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். என்ன அப்படின்னா, பணம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு மன நிம்மதி இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த ஃப்ரேஸை அப்படியே தூக்கி போடுற மாதிரி தான் இந்த ஒரு தகவல் அமைஞ்சிருக்கு. நம்ம மகேந்திரன் சொன்ன பாருங்க, அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு அது மனநோயாக மாறினது காரணமே அந்த அளவுக்கு சொத்து இருந்தது தானா. அப்படிதான் இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் எந்த அளவு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா 1440 கோடி ரூபாய் வாங்க குடும்ப சொத்து மட்டுமே. எதிர்பார்க்க முடியல. ஆக்சுவலாக இந்த அளவு பணம் இருந்துச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, வாழ்க்கையில் எந்த அளவு போயிருப்பாங்க உங்களால் திங்க் பண்ண முடியும். இந்த அளவுக்கு பணம், இந்த அளவு குடும்ப சொத்தா மகேந்திரன் அவர்கள் கிட்ட இருக்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த மனுஷனே இதனால தான் இப்போ எனக்கு தலைவலி, இதனால தான் நான் மனநோயாளியாக மாறணும்னு சொன்னார்னா இருந்து நாம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் பணம் மட்டும் முக்கியமே கிடையாது. இதை ஜஸ்ட்டு பொன்மொழியாக சொன்னால் பூமர் அங்கிள்கிட்ட போயிடுவாங்க. ஆனால் ஒரு மனுஷன் இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு அதனால் இது போல் எனக்கு பிரச்சனை ஏற்படுச்சுன்னு சொன்னார்னா என்னத்த சொல்கிறது நம்ம. ஆக்சுவலாக அந்தளவு வித்தியாசமாக தெரிகிறாருங்க மற்றவங்க கிட்ட இருந்து மகேந்திரன் அவர்கள். பார்க்கலாம் இந்த தகவல் எந்த உண்மையாக இருக்க போகுதுன்னு. இது கூடவே இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா, மகேந்திரன் அவர்களோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டோட மதிப்பு மட்டுமே 40 கோடி ரூபாய் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த திருமணம் முடிஞ்ச கையோடு மகேந்திரன் அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணாப்புல ஹாப்பியாக ஷேர் பண்ணாருங்க. அப்போதான் தெரியுது எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் பாய்வர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தெரியுமா சொன்னார், எனக்கு முதல்ல பிரச்சனை இருந்துச்சு, நான் சிகிச்சைக்கு போனேன், குணமடைஞ்சிட்டேன், கரெக்டாக தூங்கினேன், ரெஸ்ட் எடுத்தேன், மாத்திரைகளை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிட்டேன், நான் குணமடைஞ்சிட்டேன். இதே மாதிரி பிறரை நான் குணமடைய செய்யணும்னு சொல்கிறாருங்க. அதான் பொதுவாக சொல்லுவாங்களே, ஆகச்சிறந்த கல்வினா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. படிச்சுக்கிட்டு நான் மட்டும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்காம நான் மட்டும் மேலே வந்தேனாக்கா அது சிறந்த கல்வியே கிடையாது. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை, படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்களையே என் அளவுக்கு நான் உயர்த்த முற்படணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஆகச்சிறந்த கல்வியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மனுஷனும் பிஹேவ் பண்ணுறாருங்க. தான் குணமடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு வெளியே வராமல் அந்த இடத்துலேயே வேலையை வாலண்டியராக கேட்டு வாங்கிட்டு அங்கே இருக்கிற மற்றவங்களே குணமடைய செய்யணும்னு விரும்புகிறார். பார்த்தீங்களா, நான் மனுஷன் பாருங்க. இது அவரோட வாழ்க்கை குறிக்கோளாங்க. இதை அவரே சொல்லியிருக்காரு.
வேலை கிடைச்சதுனால இனிமேல் நான் அதை தொடர்ந்து செய்ய போகிறேன். ஏன்னா அங்கே நான் வேலை கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அமைச்சரே பணி ஆணையை கொடுத்துட்டாரு. ஸோ வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் முழு மூச்சு அங்கே இருக்க எல்லாரையும் குணப்படுத்துறதா முழு வேலையை செய்ய போகிறேன்றாரு. என்னோட நண்பர்களை குணமாக்கியே தீர்வேன்றாரு. என்ன மாதிரி ஃப்ரெண்டு பார்த்தீங்களா? எனக்கு பெற்றோர் யாருமே கிடையாது, இதுக்கப்புறம் ஒரு வீடு எடுத்து தனியாக மனைவி கூட தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மணமகன் மகேந்திரன் என்னென்ன சொன்னார் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக மணமகள் தீபா இருக்காங்களா, அவங்க திருமணத்துக்கு பிற்பாடு என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்நாளில் நான் இவ்வளோ பிரம்மாண்டமாக என்னோட திருமணம் நடக்கும்ன்ட்டு சத்தியமாக எதிர்பார்க்கல. அவ்வளோ பிரம்மாண்டமாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. உலகத்திலேயே மகிழ்ச்சியான பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொதல் பெண்ணை நான் இருப்பேன்ற அளவுக்கு புரிச்சு பேசியிருக்காங்க. ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே. இந்த காதல் அப்படின்றது பல பேருக்கும் பிடிக்காது, பல பேருக்கும் பிடிக்கும். இதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா பிடிக்கும். ஏன்னா இந்த சாதிய அடையாளங்கள், மத அடையாளங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்மளாம் மனுஷங்க, நம்மளுக்கு இயற்கையாக உணர்வுகள் இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்துறது தான் காதல். அப்படின்னா அதை தாராளமாக வரவேற்கலாம். இவங்களோட காதலை பொறுத்த வரைக்கும் இந்த மனசை பார்த்து வர்றதான் காதல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கிடையாதுப்பா. மனசை தாண்டியும் வரும். மனநோயாளியாக இருந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கும் போதும் காதல் வரும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மனசை தாண்டி காதல் வரும்ன்ற புதிய ஃப்ரேஸ் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கு இவங்களோட காதல் மூலமாக. அது இப்போ திருமணம் முடிஞ்சிருக்கலாம், அதன் மூலமாகவும். இந்த நேரத்தில் நாம் பண்ண வேண்டியது இந்த ஜோடியை வாழ்த்துவோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.